ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி பாத யாத்திரையாக கிளம்ப இருக்கிறோங்க. இப்போ சித்தி விநாயகர் திருக்கோயில் பூஜையாக இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். யாரு காவடி காவடிக்காரது
இதற்கு அடுத்ததாக வந்து ஆதிசிவபெருமான் திருக்கோயில் மற்றும் மாகாளியம்மன் திருக்கோவில் மற்றும் மாரியம்மன், முனியப்ப சுவாமி திருக்கோவில் மற்றும் பழனியாண்டவர் திருக்கோயிலில் வந்து சிறப்பாக நம்ம வழிபாடுகளை முடிச்சுட்டு பழனிக்கு பாத யாத்திரையாக கிளம்பவிருக்கிறேங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து கருமத்தம்பட்டி வழியாக காரணம்பேட்டை, பல்லடம், குண்டடம் அந்த வழியாக வந்து தாராபுரம், அதுக்கடுத்து வந்து நம்ம பழனிக்கு போக இருக்கிறேங்க. இப்போ வந்து ஆதிசிவபெருமான் திருக்கோயிலில் வந்து பூஜையாக இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அரகர அரகர அரகரோ அரகர அரகர அரகரோ அரகர அரகர அரகரோ
வெச்சு வை கீழே வை. தைப்பூச விழாவை முன்னிட்டு இப்போ நம்ம ஊர்லேருந்து காவடிகள்லாம் அனைத்து திருக்கோயில்களிலும் பூஜைகள் முடிந்த பின்பு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்மளும் வந்து பழனியாண்டவர் திருக்கோயிலில் வாகன பூஜை போட்டு இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. முதல்ல வந்து ரவிச்சந்திரா ஸ்டோர்ஸ், கருமத்தம்பட்டி ரவிச்சந்திரா ஸ்டோர்ஸுக்கு இப்போது நம்ம வந்துட்டோங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆஜராகிட்டோம். இங்கே சிறப்பு பூஜைகள் முடிஞ்ச பின்னாடி வந்து செந்தூர் வேலன் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஆடிட்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம மதியம் தங்கியிருக்க போகிறோங்க. அது நம்ம ஊர் குளத்துப்பாளையத்தை சார்ந்தவர் மற்றும் காவடி குழுவிலையும் அவர் இருக்கிறாருங்க. அவருடைய ஆஃபீஸில் தங்கி இருந்துட்டு மாலை ஒரு 4 மணி அளவில் அங்கேருந்து கிளம்பி பல்லடம் லட்சுமி மில்ஸ் பக்கத்தில் செட்டியார் ஐயா வீடு இருக்குதுங்க. அவர் வந்து நம்ம ஊரில் அவருக்கு குலதெய்வம் இருக்குதுங்க. அங்கே போய் தங்கி இருந்துட்டு அதற்கு அடுத்ததாக வந்து நம்ம அதிகாலையில் 4 மணி அளவில் கிளம்புனோம்னா
நம்ம கள்ளிப்பாளையம் பகுதி தோட்டத்துக்கு நம்ம போயிடலாங்க. அங்கே வந்து ஒரு 9 மணிக்கு ரீச் ஆகிடலாம். இங்கே நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கள்ளிப்பாளையம் தோட்டத்தில் வந்து நம்ம ஒரு 9 மணிக்கு வந்து கரெக்டாக ஆஜராகிட்டுங்க. இப்போது இங்கே வந்து பக்தர்கள் எல்லாமே வந்து காலை டிஃபனை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாகனங்கள் எல்லாமே வந்து அங்கங்கே தோப்புக்குள்ளே நிற்கிதுங்க. பாருங்கள், பக்தர்கள் எல்லாமே வந்து டயர்டாக வந்து நடந்து வந்து எல்லா பாத யாத்திரையில் வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதற்கு அடுத்து வந்து மதியம் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு ஒரு 3 மணி அளவில் வந்து நம்ம 3 to 4 மணி அளவில் கிளம்பிடுவோங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாருமே வந்து பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் வந்து சாப்பிட்டோம். இப்போது அந்த சாம்பல் கலர் ஷர்ட் போட்டிருக்கிற அண்ணன் தானுங்க இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர். நம்ம ஊர் பகுதியைச் சேர்ந்த நாராயண் மாம்ஸ் மற்றும் ராக்கியப்பண்ணன் 2 பேரும் வந்து பல்லடம் டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம காவடி குரூப்புக்கும் வந்து வந்திருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேர் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சாப்பிடாத பக்தர்கள் எல்லாருமே வந்து இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பரிமாறிட்டு இருந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து இப்போது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணனும் வந்து இந்த தோட்டத்தின் மற்றும் இப்போத்த நிலவரம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்ட பேசிகிட்டு இருந்தாருங்க தோட்டத்தின் உரிமையாளர். நாராயண் மாம்ஸ் மற்றும் ராக்கியப்பண்ணன் மற்றும் கார்த்தி அண்ணன் 3 பேர் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சைடு வெற்றிவேல் அண்ணன் அவர்களின் அம்மா வந்து இப்போது சாப்பாடு வாங்கிட்டு இப்போது சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு இப்போது காவடி பூஜை வந்து இப்போ செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது காவடி பூஜை முடித்ததுக்கு பின்னாடி இங்கே ஒரு காவடி ஆட்டம் ஒன்று ஆடிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்புறக்கு ஆரம்பித்தோம்னா குண்டடத்தில் இருக்கிற தங்குமிடத்துக்கு நம்ம போயிடலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தங்குமிடம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கருமத்தம்பட்டி ஆடிட்டர் ஆஃபீஸ், அதுக்கடுத்து வந்து பல்லடம் லட்சுமி மில்ஸ் ஐயன் தோட்டம், அப்புறம் அதுக்கடுத்து வந்து இந்த கள்ளிப்பாளையம் தோட்டம், அதற்கடுத்து வந்து குண்டடம் அங்கேயும் வந்து தோட்டங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து இங்கே தாராபுரத்துக்கிட்ட இருக்கிற கணபதி வளையம் அப்படிங்கிற கோயிலில் இருக்கிற மாகாளியம்மன் திருக்கோவில். ஸோ இங்கே எல்லாமே வந்து நம்ம தங்கி இருந்து நம்ம போக போகிறோங்க. இந்த தோட்டத்தின் உரிமையாளரினுடைய அம்மா மற்றும் பேர குழந்தைகள், அவன் மனைவி மற்றும் மகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ஸ் அண்ணன் கோபால் அண்ணன். இப்போ எல்லாருமே வந்து விபூதி பொட்டு சந்திரம் எல்லாமே போட்டு இப்போ அடுத்து வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கிணத்தோட்டம் செல்வராஜண்ணன் மற்றும் சாமத்தோட்டம் லோகண்ணன் 2 பேர் நின்றுருக்கிறாங்க. இப்போது காவடி வந்து பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. Gracias.
Bye bye. பாப்பா ஸ்மைல் ப்ளீஸ். அப்பா கூட வந்து ரெண்டு அப்பா கூட வந்துடாத. அப்பா கூட வந்து ரெண்டு திரும்பி சார்ஜரே எவ்வளோ எடுத்து வச்சுட்டேன். வி. கள்ளிப்பாளையம் தோட்டத்து உரிமையாளர் அண்ணன் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரிடம் நன்றி சொல்லிவிட்டு இப்போ நம்ம பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. இப்போது நம்ம பாத யாத்திரையில் நடந்து வர பக்தர்களுக்கு நம்ம வாகனத்தின் மூலிமா தண்ணீர் மற்றும் டீ காஃபி இதெல்லாம் வழங்கக்கூடிய பணி வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. பாருங்கள், இப்போ பக்தர்கள் எல்லாருமே வந்து பாத யாத்திரையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவடி குரூப்பில் வந்த பக்தர்கள் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் இப்போ பாத யாத்திரையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிணத்து தோட்டம் செல்வண்ணன் வந்து முதல்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு, பச்சை வேஷ்டி கட்டினவர். அப்புறம் அதனைத் தொடர்ந்து காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க நம்ம குரூப்பை சார்ந்தவர்கள். நம்ம வாகனத்தினுடைய இன்னொரு யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து பக்தர்களுக்கு வந்து தண்ணீர் மற்றும் டீ காஃபி கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லா ஒவ்வொரு பக்தர்களாக வர்றக்க ஆரம்பிச்சிட்ருக்கிறாங்க. தண்ணீர் மற்றும் டீ காஃபி கொடுத்துட்டு நடக்க முடியாத பக்தர்களை வந்து நம்ம வாகனத்தில் வந்து நம்ம கூட்டிகிட்டு போவோங்க. அந்த ஒரு பணி நம்மளுடைய பணி. இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு அந்த பணி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதை திறம்பட நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பல்லடம் ஐயன் தோட்டத்தில் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணலைங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் நம்ம காய்கறி ஏற்றிட்டு வர வேண்டியது இருந்தது. இப்போ அதற்கு அடுத்தது குண்டடத்துக்கிட்ட நம்ம பக்கமாக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போது பக்தர்களுக்கு எல்லாமே வந்து பாத யாத்திரையில் வர பக்தர்களுக்கு நம்ம பக்தர்களுக்கு மற்றும் மற்ற பக்தர்களுக்கும் வந்து இப்போது நம்ம டீ காஃபி மற்றும் தண்ணீர் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்குறோங்க. வணக்கம்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து நட கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுங்க. அதே மாதிரி இப்போது காவடியும் வந்து காவடி எடுத்துகிட்டு வர்றவங்க மெயின் வந்து வேகமாக வர்றாங்க.
அது என்னென்னு தெரிலிங்க. காவடி எடுத்து வந்தாலே வந்து வேகம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடுதுங்க. ஏன்னா நம்மளும் ஒரு 2-3 வருஷம் வந்து காவடி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். முக்கால்வாசி தூரம் நம்ம தாங்க எடுப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ வாகனம் ஓட்டக்கூடிய பணி வந்ததுனால நம்ம இப்போ வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம இங்கே குண்டடம் பகுதி தங்குமிடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து இப்போ காவடிகள் எல்லாமே வந்து இப்போ வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து குண்டடம் மெயின் ரோட்டில் வந்து நம்ம இப்போ கேரட் பக்தர்களுக்கு வந்து கேரட் அதிகமாக இருந்த காரணத்தால் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத யாத்திரையில் வர்ற மற்ற பகுதிகளை சேர்ந்த பக்தர்களுக்கு வந்து நம்ம இப்போது கேரட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா பாத யாத்திரையில் வர்றவங்களுக்கு மற்ற உணவுகள் கொடுக்கறத விட இந்த பச்சை காய்கறிகளை நம்ம கொடுக்கும் பொழுது வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குங்க. நம்ம பள்ளக்காடு சசி அண்ணன் வந்து சிறப்பாக கேரட்டுகளெல்லாம் சைஸ் வைஸாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. பக்தர்களுக்கு அம்மன் டெம்போ டிரைவர் அண்ணன் மற்றும் நம்ம கூட வந்திருந்த மற்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து கேரட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி 11 மணி வரைக்குமே வந்து பக்தர்கள் வந்து பாத யாத்திரையில் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அங்கே குண்டடம் தங்குமிடத்திலிருந்து இப்போ அதிகாலை நேரத்தில் இப்போ நம்ம கிளம்பி வந்துட்டோங்க. பக்தர்கள் எல்லாருமே வந்து அங்கே காவடி பூஜை முடிச்சுட்டு இப்போ நடந்து வந்துட்டுருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம குரூப்பை சார்ந்த காவடி குழுவுக்கு வந்து நம்ம இப்போ தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ இதற்கு அடுத்து வந்து இப்போ நம்ம கணபதிபாளையம் வந்து இப்போது டிஃபன் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஃபன் போட்டுக்கிட்டு இருக்கிற மாஸ்டர் வந்து நம்ம சில்பாங்காடு பகுதியை சேர்ந்த செல்வண்ணனுங்க. ஒரு வருஷம் வந்து நம்ம குரூப்புக்கு வருவாருங்க. நம்ம குரூப்பில் ஒரு அங்கம்னு சொல்லலான்னு வைங்களேன். ஏன்னா குமரன் சொல்லி போட்டிருக்கிற மைக் செட் வண்டி வந்து அண்ணனோட வண்டி தானுங்க. முன்னத்த நாள் வந்து நம்ம கேரட் கொடுத்துட்டு இருந்திருப்போம். அது அண்ணனோட வண்டியிலிருந்து தாங்க நம்ம கேரட் கொடுத்தோம். சிறப்பான சமையல் கலைஞரும் கூடங்க. அண்ணனுக்கு வந்து நாட்டிங், அதாவது பவர் லூம் மற்றும் ஏர்ஜெட் லூம்களுக்கு பாவு பணிக்கக்கூடிய நாட்டிங் வண்டி இருக்குதுங்க. இப்போ வந்து பூஜைகள் ஆரம்பமாயிடுச்சுங்க.
இப்போ நம்ம டி கணபதிபாளையத்திலிருந்து இப்போ நம்ம பாத யாத்திரையில் கிளம்புறக்கு ஆரம்பித்தாச்சுங்க. நீங்கள் அடுத்து வந்து தொப்பம்பட்டியில் தங்கியிருந்து சாப்பிட்டு அங்கேருந்து பழனி கிளம்பிடுவோங்க. இதுதான் ப்ரோக்ராம். எல்லா பக்தர்களும் வந்து இப்போது கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இருட்டு கட்டின மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து இரவு நேரம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 6:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஒரு 7 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. குளத்துப்பாளையம் ஸ்ரீ பழனியாண்டவர் காவடி குழு சார்பாக வந்து இப்போது பாத யாத்திரையில் வர பக்தர்களுக்கு டீ காஃபி இப்போ நம்ம கொடுத்துட்டுருக்குறோங்க. டீ காஃபி மற்றும் தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம காவடி குரூப்பில் வந்த பக்தர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களே டம்ளர் வச்சுருக்கிறாங்க, சில்வர் டம்ளர். ஒரு சிலர் வந்து டீ கப்பில் குடிக்கிறாங்க. இந்த பக்தர் வந்து எவர் சில்வர் டம்ளர் கொண்டு வந்திருந்தாருங்க. இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத குப்பைகளை வந்து நம்ம வெளியில் போடுறது தவிர்க்கப்படும். இப்போ நம்ம வந்து இங்கே பழனி சாது சுவாமிகள் தங்கும் இடத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்தாச்சுங்க. இனி இங்கேருந்து நம்ம பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வந்து நம்ம பெரியநாயகியம்மன் கோயிலுக்கு நம்ம போகவிருக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரியநாயகியம்மன் கோயிலில் வழிபாடு செஞ்சதுக்கு பின்னாடி திருவாவணங்குடி கோயிலில் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே வந்து மலை ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிடுவோங்க. பழனி மலையில் வந்து காவடி செலுத்திட்டு அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம காவடி செலுத்திட்டு வரும்போது கடைசி பூஜை ஆயிடுன்னு வைங்களேன். 2வது நாள் காலையில் நேரமே எழுந்திரிச்சு நம்ம காவடி வந்து பூஜை செஞ்சு பிரித்து அபிஷேகம் பண்ணியிருக்க ஆரம்பிச்சிருவோங்க. அபிஷேகம் பண்ணிஞ்சு மதியம் சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு முன்னாடி வந்து நம்ம வரதமான நதின்னு சொல்லுவாங்க. அந்த வரத்தாத்தில் வந்து நம்ம போய் பூவரம் கேட்டு நம்ம அதுக்கு பின்னாடி கரகம் சோடிச்சு அங்கே திருவாவணங்குடி கோயிலில் நம்ம கொண்டு போய் செலுத்திட்டு மதியம் வந்து இங்கே பூஜை டைமுக்கு வந்து நம்ம இங்கே வந்துடுவோங்க. அந்த பூஜை டைமில் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு அதுக்கு பின்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே போவாங்க. போயிட்டு எல்லாருமே வந்து சேரும்போது இரவு ஒரு 9 to 10 மணி ஆயிடுன்னு வைங்களேன். அதற்கு பின்னாடி மறுநாள் காலையில் நம்ம எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே வந்து நம்ம ஊர் பக்கம் வந்து நம்ம கிளம்புறக்கு ஆரம்பிச்சிருவோங்க. இதுதாங்க டோட்டல் ப்ரோக்ராம். அதற்கு அடுத்து வந்து நம்ம ஊருக்கு வர்ற வழியில் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அங்கே வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் சோமனூர் அடுத்து இருக்குதுங்க. அங்கே வந்து அபிஷேகம் அடைஞ்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு வருவோங்க. இதுதானுங்க டோட்டல் ப்ரோக்ராம். அரகரா அரகரோ அரகரா அரகரோ அரகரா அரகரோ ஆதரித்து ரட்சிப்பாய் நீயும் நிறைவனே வளனி ஆண்டவனே அரகரா அரகரோ நதியில் ஸ்நானங்கள் பண்ணி திருநீர் ஊதி அரகரா அரகரோ அரகர அரகரோ அரகர அரகரோ எண்ணியே கணக்கோ எடுக்காவோ மாமோ பழனியாண்டவனே அரகர அரகரோ இராத நோய்கள் தீர்த்திடும் மூளை சிறுவேனத்தானை என்று அரகர அரகரோ ஆராதகர்கள் ஆட்சியும் செஞ்சீவி அவரே எங்களை கொள்வே அரகர அரகரோ எங்கும் பறந்து அரகர அரகரோ பேரோங்கி வாடோ பெரியோனே நலவண்டிதா தண்டவாணியனே அரகர 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 உசித்திட வந்த நவகாணி வர்க்கம்
புகழ்பெற்ற சீனிகற்கண்டு அரகர சிக்கியே நெய்வே வாத்துமே விசைந்து பாகம் கொண்டாடி மகிழோ. அரகர ஆண்டவனே அரகர அரகர
இப்போ பழனி சாது சுவாமிகள் தோட்டத்து மண்டபத்தில் காவடியாட்டம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்போ நம்ம பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கு கிளம்புறக்கு ஆரம்பிச்சிட்டுங்க. பெரியநாயகி அம்மன் கோயில் முடிச்சுட்டு சரவண பொய்கை, திருவாவணங்குடி கோயில், அதுக்கடுத்து வந்து நம்ம பழனி மலையில் வந்து இப்போது தொடர்ந்து காவடி செலுத்தவிருக்கிறேங்க. இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம்.
இப்போ நம்ம பெரியநாயகி அம்மன் கோயிலை நோக்கி கிளம்பியாச்சுங்க. தைப்பூச தேரோட்டம் மற்றும் முருகர் வள்ளி தெய்வானை திருமணம் வந்து தைப்பூசத்தன்னைக்கு சிறப்பாக நடக்குங்க. இது வந்து பெரியநாயகி அம்மன் கோயிலில் வந்து தேரோட்டமும் திருக்கல்யாணமும் நடக்கவிருக்குதுங்க. தொடர்ந்து பழனி மலையிலையும் வந்து வழிபாடுகள் சிறப்பாக வந்து நடக்கவிருக்குதுங்க. நம்ம காவடி குழுவினர் மற்றும் உறவினர்கள் மற்ற எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து நம்ம பாத யாத்திரை குழுவில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. பாத யாத்திரை குழுவில் பங்கேற்ற அனைவருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பண்ணுறதுங்க, கவர்மெண்ட் எல்லாம் அதுக்கு சுதந்திரம் வச்சுருங்க.
இப்போ நம்ம பழனி வந்து 2வது நாள் காலையில் இப்போது சரியாக 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வரத்தாறு அப்படிங்கிற அந்த பகுதியில் தாங்க இருக்கிறோம். அதாவது வந்து வரதமா நதி இந்த பகுதியில் வந்து பூவரம் கேட்டு பூவரம் கொடுப்பதனால வந்து பூவரம் கொடுக்கறதுனால வரம் கொடுக்கின்ற ஆறு, அதனால் வந்து வரத்தாறு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அது காலப்போக்கில் வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக பழனிமலை அந்த ராஜகோபுரம், அந்த மூலவர் ராஜகோபுரத்துக்கு அப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னா மூலவர் ராஜகோபுரம் தெரியுங்க. அதுக்கு நேராகவே இருக்குது. வழக்கமாக வந்து இங்கே இருந்தாங்க நம்ம கரகம் வந்து தயாரித்து வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பிறகு வந்து பூவரம் கேட்டு அப்புறம் நான் வந்து நம்ம திருவாவணங்குடி கோயிலுக்கு வந்து நம்ம கரகம் எடுத்துகிட்டு போவோங்க. பக்தர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நம்ம பாத யாத்திரை குழுவில் வந்த பக்தர்கள் ஏகதேசம் எல்லாருமே வந்துட்டாங்க. அவர்களினுடைய கோரிக்கையும் ஏற்கப்படுமா நிறைவேறுமா அப்படிங்கிறத வந்து பூவரமாக கேட்பாங்க. தொடர்ந்து இங்கேருந்து நம்ம பூவரம் கேட்டதுக்கு பின்னாடி திருவாவணங்குடி முருகர் கோயிலுக்கு குழந்தை வேலாயுதசாமி திருக்கோயிலுக்கு வந்து நம்ம போக இருக்கிறோங்க. அதற்கடுத்தது அங்கேருந்து நம்ம இங்கே மடத்துக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிளம்பிடுவோம். அரகரா அரகரா அரகரோ அப்படியே கும்பிட்டுங்களா வந்து முடிகளை கேட்டு அரகரா அரகரோ எங்களை ஆதரித்து இறைவனே பழனி ஆண்டவரே அரகரா அரகரோ சண்முக நதியில் ஸ்நானங்கள் பண்ணி சரியான விபூதி பூசி அரகரா அரகரோ நானங்கூடி காவடி எடுத்து பெருங்கூட்டங்கூட்டமாய் கூடி அரகரா அரகரோ மூடி விழித்து அருளுடன் வந்து காவடி செலுத்துவோர்களையோ எண்ணியே கணக்கு எடுக்கவும் ஆமோ இணையாளும் பழனியாண்டவரே அற்புத பக்தி சாதிகள் கூட்டம் அழகிய வனங்களில் இருந்து எப்போதும் ஞான சங்கீதம் பாட இது கண்டு கவலைகள் எல்லாம் மூவர் வாத்தியம் முழங்கி ஆனந்தம் கொண்டாடி மகிழ புறவான நகராதிகாரா துயரம் தீர் பழனி. ஏன் தங்க அவருக்கு இதுதான் வேணும், யாரதான் இருக்கு வேணும் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்லேயும் போட்டு லைக் வாங்கிடுவார். இதே மாதிரி
இப்போது பக்தர்கள் எல்லாம் பூவரம் கேட்டதுக்கு பின்னாடி இப்போ கரகம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. கரகம் எடுத்துகிட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா குளத்துப்பாளையம் கேபிஎஸ் பழனிசாமி அண்ணங்க. இப்போ நாம் திருவாவணன்குடி குழந்தை வேலாயுத சாமி திருக்கோயிலில் வந்து வழிபாடு முடிச்சுட்டு வந்துட்டுங்க. இன்னும் நம்ம கூட வந்த பக்தர்கள் வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது. அதனால் வந்து வெளியில் அவுட்டரில் அலுவலக பகுதியில் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு பின்னாடி வந்து ஸ்தல விருட்சமாக வந்து நாகலிங்க மரம் இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம அமர்ந்திருக்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வாகனத்தில் வந்து நம்ம மண்டபம் நோக்கி கிளம்ப இருக்கிறோங்க. நம்ம தங்கியிருக்கிற தங்குமிடத்தை நோக்கி கிளம்பவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மதியம் உணவு தயாராகிருக்குன்னு நினைக்கிறேங்க. மதிய உணவு வந்து கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாகவே வந்து செல்லக்கிளி கேட்டரிங் சர்வீஸ் அவங்க தாங்க வந்து சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாத யாத்திரை ஆரம்ப நாள்லேருந்து பாத யாத்திரை முடிகிற வரைக்கும் வந்து அவங்க தாங்க சமையல். சிறப்பான சமையல் கலைஞர்களுங்க எல்லாருமே. இப்போ இதற்கு அடுத்ததாக வந்து பக்தர்களுக்கு வந்து அபிஷேக பிரசாதங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. காவடிகள் எல்லாமே பிரித்து அபிஷேகம் பஞ்சாமிர்தம் பிசைஞ்சு இப்போ எல்லா பக்தர்களுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் எல்லாம் போட்டு வச்சுருக்குதுங்க. பக்தர்கள் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போது காவடிகள் எல்லாமே வந்து இப்போது வரிசையாக வச்சுருக்குதுங்க. மொத்தம் 7 காவடிகள். இப்போ வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்குறேங்க. இப்போது சாமி கும்பிட்றக்கு ஆரம்பித்தாச்சுங்க. லாரி இல்லை பெருசாக அரகரா அரகரோ. 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 தவசீகள் வசிக்கும் மாமேறு கிரியும் சாற்றுவேன் மருதாயாங்கிரியோ ஜீவி அப்படியே எத்தானை சொல்வே ஊரோர முந்தன் கிரியெங்கும் கடந்து நீக்கி தேரோகி வாழும் பெரியோனே
இவர் தானுங்க நம்ம சமையல் முருகேசன். இவர் தானுங்க செல்லக்கிளி கேட்ரிங்ஸில் மெயினான சீஃப் குக்கு. பாருங்கள் ஜம்முன்னு செஞ்சிட்ருக்கிறாரு. உதவியாளர்கள் 2 பேருங்க, இந்த அக்காய்ங்க 2 பேர். அண்ணங்கிட்ட சமையல் கற்றுக்கிட்டே தீருவேன், நம்ம பழனி ட்ரிப் முடிக்கிறதுக்குள்ளே நானும் ஒரு சீஃப் குக் ஆயிடுவேன்னு சொல்லிவிட்டு நம்ம செங்காலிபாளையம் கோபாலண்ணன் அவர் வந்து இப்போது சமையலில் வந்து இப்போ தீவிரமாக இறங்கிட்டாருங்க. பாருங்கள் அவ்வளோ அருமையாக பொரிச்சு எடுக்கிறாரு. அண்ணங்கிட்ட என்னென்ன ட்ரிக்ஸ்னு வந்து எல்லாம் கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. இப்போது அடுத்த வந்து பாத யாத்திரையில் கலந்துக்கிட்ட வண்டிகளுக்கெல்லாம் இந்த ஓம் போட்டு முருகர் மயிலெல்லாம் போட்டு அந்த படம் வரைவாங்க கண்ணாடியில். அதானுங்க பழனி போயிட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளமே. அது இப்போ வரைகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வண்டிக்கும் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் இருட்டு கட்டினதுனால வீடியோ தெளிவாக வரலைங்க. அதனால் இந்த லாரிக்கு வரைஞ்சது மட்டும் இப்போது எடுத்துருக்குறேங்க. இப்போ பாருங்கள் அந்த படம் போடுறவர் வந்து இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. வந்து உள் சைடு இருந்துட்டு வரைவாங்க. உள் சைடு இருந்துட்டு வந்து வெளியில் நீட்டாக தெளிவாக அந்த படம் தெரிகிற மாதிரி வந்து வரைவாங்க. இன்னும் மீதி வேலைகள் இருக்குதுங்க. இன்னும் படம் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இப்போ அடுத்த வந்து நம்ம பர்ச்சேசிங்க்கு இங்கே ஆண்டவர் ஸ்டோர் வந்துட்டுங்க. திருவாவணங்குடி கோயில் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் ஸ்டோருக்கு வந்துட்டுங்க. வழக்கமாக வந்து நம்ம காவடி குரூப்பில் வர்ற முக்கால்வாசி பேர் வந்து ஆண்டவர் ஸ்டோர்ஸில் தாங்க விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வாங்குவாங்க. நம்மளும் வந்து இப்போது அங்கே தாங்க வந்திருக்கிறோம். இதற்கு அடுத்தது தேவைப்படுற பிரசாதங்களை வந்து தேவஸ்தான பிரசாத ஸ்டாலில் வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து அதுபோக வந்து வண்டிக்கு நம்ம வண்டிக்கு வந்து 2 லிட்டர் அபிஷேகம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுபோக தேவைப்படுற அளவுக்கு நம்ம வாங்கிக்குவோங்க. பாருங்கள் இங்கேருந்து பார்த்தோம்னாவே திருவாவணங்குடி கோயில் ராஜகோபுரம் அந்த மின் விளக்கில் ஜம்முன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம திருவாவணங்குடி கோயிலில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இப்போது பழனிமலை அடிவாரத்துக்கு போகிறோங்க. அங்கேருந்து வந்து அப்படியே நம்ம மண்டபத்துக்கு போயிடுவோங்க. ஏய் செருப்பு விட்டு வாங்க 2 பேருமே. பழனிமலை அடிவாரத்தில் தைப்பூசங்கிறதுனால கூட்டம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பாருங்கள் மலையில் வந்து வண்ண விளக்குலாம் ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து இந்த நிலாவை வந்து பௌர்ணமி நிலாவை காமிக்கிறேன்னு சொல்லி அந்த தொலைநோக்கியில் வந்து இப்போ எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து சரி என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நிலாவை நம்ம கேமராவில் கவர் பண்ணியிருக்கிறோங்க. பாருங்கள் இப்போ அடுத்த வந்து நம்ம தேவஸ்தான பிரசாத ஸ்டாலுக்கு போய் அந்த 40 ரூபா பெட் பாட்டில் இருக்கிற அந்த ஜார் வாங்கிட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோங்க. இப்போ நம்ம மறுச்சு நாள் காலையில் எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வாகனங்களாக வந்து வர்றக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இங்கேருந்து மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திருப்பி அங்கேருந்து வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஊருக்கு போக போகிறோங்க. பாருங்கள் குமரன் ஸ்ரீ குமரன் சொல்லிவிட்டு மைக் செட் கட்டின அந்த ஆட்டோ இப்போ போயிட்டுருக்குதுங்க. ஏறு பின்னாடி ஏறி
அரஹரா அரஹரா அரஹரோ. ஓராறு முகமும் மதியுள்ள அழகும் பத்திலே உத்ராட்சம் தொங்க ஈராறு கையில் சிங்கார வேலும் இடுப்பிலே காவி பட்டுடுத்தி வந்தோர்கள் நடந்து ஆண்டவனே சண்முக நதியில் ஸ்நானங்கள் பண்ணி அரஹர அரஹரோ. அரஹர அரஹரோ. அவ்வளோதானே. நம்ம ஏரியாவில் இருந்தது பக்கம் வெயில் நம்ம எல்லாம் டீ சாப்பிட்டு தான் இங்கே ஒன்றும் லேட் ஆக போகிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துட்டு